இம்மனமகிழ்ச்சி நாளிலே நாவ தேவனுக்கு முன்பாக கொஞ்ச நேரமாவது வந்து நவ தேவனை ஆசரிக்கಬೇಕು என்பது ನಾವ ಮುಖ್ಯವಾಗಿ ನಾವು வாழ்க்கையிலே ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ಒಂದು ಕಾರ್ಯವಾಯಿತು. ಅನೇകം பேர் ಆದಿವಾರ ದಿನ ನಾಳೆಕಿತ ಸರ್ಚ್ಗೆ ಹೋಗಬೇಕು, ಇಂದಕ್ಕೆ ಮನೆயில் ரெஸ்ட் எடுத்தಬೇಕೆಂದು நினைத்துக்கொண்டு இருப்பார். ஆனால் நாவ நவ தேவனை பின்பற்றுவாள தேவன் அவளுக்கு உணர்வுடைய இருதயத்தை அவர் அவளுக்கு கொடாமல் ಇಪ್ಪಾರ. ಈ ದಿನವುಳ மனமகிழ்ச்சி நாளை ஆசரிப்பேக்கு பரிசுத்தமான நாளாக மனமகிழ்ச்சி நாளாக கருதி அதை தேவனுக்கு முன்பாக நீ ஆசரிப்பாயாக என்று தேவன் எடுப்பாள. மற்ற அடுத்த நாள் வாரத்தின் முதல் நாளை ஆராதனைக்குரிய நாளாக நாவ பேத்துகிறோம். தேவனை தேடுகிறவர்கள் யாராவது பூமியில் பிரயாந்தேடு, உணர்வுள்ள இறுதியுடையவர்கள் யாராவது பூமியில் பிரயாந்தேடு தேவன் பானத்திலிருந்து கண்ணோக்கி நோடினார். ஒவ்வொருவே இல்லை. அதில் தேவன் விஷணமடைந்தார் தேடு நாம் நோடினோம். நாம தேவன் விஷணப்படும் அளவிற்கு எதையும் செய்யக்கூடாது. தேவனுக்கு எதிரடையான கிரியைகள், தன்னைத்தானே போற்றி மகிழ்வது, புகழ்ந்து கொள்வது, இவை யாவுமே தேவனுக்கு விரோதம் தான். மனுஷன் மாதிரியான தன்மைகளிலே தன்னை உயர்த்தி கொள்ள நோடுவான். காரணம், அவன் தேவனாலே உருவாக்கப்பட்டவன், தேவனுடைய ஆவியினாலே ஜீவாத்மாவானவன், தேவனாலே சரீரத்தை பெற்றவன். அவரை போலவே தன்மை அவனுக்கு இருக்கு. இதனால அவன் தன்னை எல்லா நிலையிலும் அவரை போலவே உயர்த்த முடிக்கு மாதிரியான காரியங்களை அவன் கண்டெடுத்துட்டான். அது ಒಂದು கீழ்ப்படியாமைந்தேடு தேவனுக்கு முன்பாக நான் தொடர்ந்து நோடிறோம். கீழ்ப்படியாமை. அதனால நாவ தேவனுக்கு முன்பாக அவருடைய கற்பனை ஏன, அவருடைய கட்டளை ஏன, அவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவளுக்கு ஏட காரியங்கள் ஏன, அதை மாத்திரம் நம்ம வாழ்க்கையிலே நாவ பின்பற்றಬೇಕು. உலகத்தை நாவ ಬೆರೆತೊದಕಬೇಕು. ஏந்தா எல்லாரும் தேவனை தேடுகிற உணர்வுடையவர்களாக எப்படிந்தா நோடிதா சுயத்தை தேடுகிறவர்கள் தான் உலகத்தில் அதிகம் பேர் இருப்பார். தேவனை தேடுகிற மக்கள் அநேகம் பேர் இருப்பார். ஆனால் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்பார். இன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியங்களிலே, அயல் நாடுகளில், நைஜீரியா போன்ற நாடுகளிலே கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டதை குறித்து அவளுக்கு கவலையும் யோசனமாக இல்லை. இம்மாதிரியான கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய சாத்தானுடைய கிரியைகளை தேவன் அடக்கி வைப்பாராக. அவர்கள் அடங்கಬೇಕು. அவர்களும் மனுஷனாய்த்து சாத்தானுக்கு தங்களை கையளித்து கொலைகாரர்களாய் மாறிடக்கூடிய ஒரு சுயவான மதத்தை அவர்கள் பின்பற்றி உருவாக்கி கடவுளிடமிருந்து பிரிந்தோய் தன் மனுஷனுக்கு ஏற்ற முறையிலே அவருடைய தன்மைக்கு ஏற்ற பிரகாரமாக ஒரு மதத்தை உருவாக்கி கொண்டு அதை பின்பற்றி கொண்டு அதிலே மனுஷனை, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், கடவுளை பின்பற்றுகிறவர்கள் அனைவரையும் அழிக்கಬೇಕು தேட அவர்கள் திட்டவாக்கி செயல்பட்டால் தேவன் அதை தடுத்து நிறுத்தாமல் இறமாட்டார். இதாலும் தேவனுடைய மக்கள் எவ்வளவா இவ்வுலகத்திற்கு ஆகாதவர்கள் போல, தீழ்ப்பானவர்களைப் போல இவ்வுலகம் அவர்களை கருதி, இவ்வுலகம் சரீரத்திலும் மாம்சத்திலும் ஜீவிக்கிற உலகவாய், அது பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அநியாயத்தையும் பிரதிபலிக்கிற உலகவாய், அதை ஏற்கக்கூடிய உலகவாய் இப்பூமி 14 தேவனுக்கு அஞ்சக்கூடிய அஞ்சிக்கம் யாருக்கும் இல்லை. உலகத்தின் அதிபதியானவன் தீமையான வழிகளிலே மக்களை நடத்துகிறான். ஆனால் தேவன் தன்னுடைய ஒன்றே பேரான குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவனிடத்திலே தன்னுடைய சுதந்திரமான மக்களை பிரித்தார். தேவனுடைய மக்களை உலகத்திலிருந்து பிரித்தார். இதனாலே அவர் துன்பப்பட வேண்டியதாயித்து, அவர் காயப்பட வேண்டியதாயித்து, அவர் உயிரை விட வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. அதுதான் ரீசன். அதனால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களே, மற்ற மதத்தவர்கள், தீவிரவாதிகள் மற்றவர்கள்
அவர்கள் அவர்களை அழிப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரமும் அவர்களுக்கு இல்லை. தேவன் அவளை கூட இருந்து நம்மளை பாதுகாப்பாராக. இளந்தோய் தவிக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதலை தேவன் கொடுவாராக. அதேசத்தை முழுமையாய் தீமைகளுக்கு விலக்கி காப்பாராக. தேவன் அவளோடு கூட எந்திரைவே தொடர்ந்து இருப்பாராக. இம்மன மகிழ்ச்சி நாளிலே, ஓய்வு நாளிலே நாவ தேவனண்டையிலே கிட்டி சேருவோம். நாவ தேவனண்டையிலே கிட்டி சேர்ந்தால் அவர் அவளை கிட்டி சேர்வார். அவருடைய வாக்குத்தத்தங்களும் அவருடைய உடம்படிக்கும் என்றென்றைக்கும் மாறாதவைகளாய் நித்தியமானவைகளாய் அது மானத்திலே நிலைத்து தேடு வேதம் அவளுக்கு ஸோ நாவ எந்திரைவே நவ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு முன்பாக நாவ மனத்தாழ்மையாய் நடந்து நவ வாழ்க்கையிலே நாவ தேவனை பின்பற்றி அவருடைய அழைப்புக்கு பாத்திரவாய் நடந்து கொள்வோம். நவ மூதாதையர்கள் 300-400 ஆண்டுகள் இதே சூழ நவதேவனை பின்பற்றீர். அவர்களை கண்ணின் மணி போல காத்தார் என்ற நம்பிக்கையில் விசுவாசமும் அவளுக்கு எந்திரைவே இல்லை. இன்றைக்கு ஒச காரியங்கள் பூமியிலே நிறையா தோன்றும். தேவன் அவளை ரட்சிப்பார். தேவன் அவளை காப்பாற்றுவார். தேவன் எந்திரைவே நவ கூடைப்பிற தேவன் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதித்து அவளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.